ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாடு வேலைவாய்ப்பு கொள்கை வரைவு மாநில திட்டக்குழுவால் உருவாக்கப்பட்டது சொல்கிறாங்க. இது தற்போது தொழிலாளர் சங்கத்தை பல முக்கியமான சிக்கல்களில் முன்னிலைப்படுத்தியுள்ளது. 2021 to 2022 34.11 மில்லியன் இருந்த தமிழ்நாட்டின் மொத்த தொழிலாளர் தேவை 2031 to 2032 36.5 மில்லியனாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டுகிறது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து தங்கபாலு அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர் விருது பெற்றார். எந்த ஆண்டுனா 2024 பெற்றார். இவருக்கு 2024 ஆண்டுக்கான விருது பெற்றார். இப்போ 2025. இப்போ இதற்கு முன்பு மத்திய அரசாங்கமும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராகவும் இருந்தவர் தான் இந்த தங்கபாலு. நெக்ஸ்ட்டு இந்த விருது முதலாக 2006 தான் வழங்கப்பட்டது. எதுனா காமராஜர் விருது வந்து ஃபஸ்ட்டு 2006 தான் கொடுக்குறாங்க. இது வந்து இதோட 2 லட்ச ரூபாய் ரொக்க பரிசும் 1 சவரன் தங்க பதக்கமும் சான்றிதழ் வழங்கப்படும். இந்த விருது திருவள்ளுவர் தினத்தன்று, அது எப்போனா ஜனவரி 15 2025 தான் கொடுத்துருக்காங்க. திருவள்ளுவர் தினம் வந்து ஜனவரி 15. காமராஜர் போன்ற தொண்டு செய்வதற்காக இந்த விருது கொடுத்தாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ கடல் ஆமை பாதுகாப்புக்கான வனத்துறையால் தொடங்கப்பட்ட செயலி தான் வந்து தமிழ்நாடு டர்ட்டல் கார்டினன்ஸ் ஆஃப் சொல்கிறாங்க. இது தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட பிற செயலிகள் சொல்கிறாங்க. என்ன பார்க்க போகிறோன்னா, பிற என்னென்ன ஆப்ஸ் இருக்குன்னா, காவல்துறை செயலி, இது வந்து அவசர காலத்தில் வந்து காவல்துறை உதவி பொதுமக்கள் இந்த செயலி தொடங்கப்பட்டது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாலை செயலி, இது வந்து சாலையோட பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த செயலி வந்தது சொல்கிறாங்க. உழவன் செயலி எதுக்கு சொல்கிறாங்கன்னா, விவசாயிகளுக்கு பல்வேறு பிரச்சனை அடிப்படையான தகவலை வந்து தொடர்பு சேவை வந்து வழங்குவதற்காக இந்த செயலி சொல்கிறாங்க. இப்போ கோவிலின் செயலி அப்படி சொல்லிட்டு, இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களோட பற்றி தகவலை வந்து தொடர்பு கொள்வதற்காக இந்த செயலி சொல்கிறாங்க. ஓகேங்களா. இல்லைன்னா அது வந்து தமிழ்நாடு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். இந்த வந்து டிஎன் அரசு செயலி என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தமிழ் நில புவிசார் தகவல் செயலி சொல்லியிருக்காங்க. இது வந்து நிலம் சார்ந்த விவரங்களை அணுகுவதற்காக பயன்படுது. நெக்ஸ்ட்டு வந்து உமாஜின் UMAGIN, இது என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎன் 2025 தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு சென்னையில் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சொல்கிறாங்க. தொழில்நுட்ப தொடர்பான மாநாட்டில் வந்து என்ன கரும்பொருள் சொல்லியிருக்காங்கன்னா, 2025 தமிழ்நாட்டின் தொழில்நுட்ப வளர்ச்சியை வேகப்படுத்துதல் தான் கரும்பொருள் சொல்கிறாங்க. இது தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளை துறையுடன் தொடர்புடையது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எல்காட் சேவைத்துறை என பெயர் மாற்றியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எல்காட்டோடைய அப்ரிவேஷன் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது இந்த எல்காட் தமிழில் வந்து தமிழ்நாடு மின்னணு கழகம் சொல்கிறாங்க. இது எப்போ நிறுவப்பட்டதுன்னா மார்ச் 21 1977 தான் நிறுவப்பட்டது. அதே வந்து இதுக்கு வந்து சேவை மையம் வந்து அதில் நிறுவியது வந்து 2014 சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்தஸ்து பெறத்துக்கு மொத்தம் வாக்கு வந்து 8.22% பெற்று இருக்கு. அது மாநில அங்கீகாரம் பெற்றது. இந்த நாம் தமிழக கட்சி நிறுவியது வந்து 1958 சீபா ஆதித்தனாரால் தான் நிறுவப்பட்டது. 2010 வந்து சீமான் வந்து அதை புதுப்பிச்சு கட்சி வந்து புதுப்பிச்சார். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கட்சிக்கு வந்து விவசாயம் புலி சின்னம் வந்து கேட்டிருப்பாங்க. ஆனால் அது வந்து அந்த ஆணையம் வந்து கொடுத்துருக்காது, நிராகரிச்சிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து தேர்தல் சின்னங்கள் ஆணையம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா, தேர்தல் சின்னங்கள் ஆணை வந்து 1968 அடிப்படையில் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து சின்னங்கள் வந்து வழங்கப்பட சொல்கிறாங்க. ஆண்டு வந்து இம்பார்ட்டன்ட் 1968. ஓகேங்களா. 1968. இங்கே 58ன்னு போட்டிருப்பா, அது கரெக்ஷன் பண்ணிடுறேன். 68. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2 எம்பிக்களை பெற்ற அடிப்படையில் இந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது சொல்கிறாங்க நாம் தமிழக கட்சிக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சட்டமன்ற தேர்தல் குறைந்த வாக்கு வந்து 6% எடுக்கணும். 2 MP வந்து இருக்கணும். குறைந்தபட்சம் 1 MP இருக்கலாம். ஓகேங்களா.
எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் 3% அல்லது 3 இடங்களில் அதிக அடிப்படையில் வழங்க அல்லது இல்லைன்னா 25 மக்களவை தொகுதிகளில் குறைந்தபட்ச ஒரு எம்பி அல்லது தமிழகத்தில் 39 உறுப்பினர்கள் இருப்பதால் கட்சிகளுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட இடங்கள் இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. மாநிலத்தில் கடந்த சட்டமன்ற தேர்தல் அல்லது மக்களவை தேர்தலில் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளை குறைந்தது 8% இருக்க வேண்டும் சொல்கிறாங்க. இதுதான் மாநில கட்சிக்கான தகுதி. நெக்ஸ்ட் ஒரு அரசியல் கட்சி தேசிய கட்சி அந்தஸ்தை பெறுவதற்கு என்னென்ன தகுதி சொல்லிட்டு பார்ப்போம். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அல்லது வேட்பாளர்கள் கடந்த மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் ஏதேனும் 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளை குறைந்தது 6% பெற்றிருந்தால் அல்லது கடந்த மக்களவைத் தேர்தல்களில் குறைந்தபட்சம் 4 எம்பிகளை இருந்தால் அல்லது 3 மாநிலங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் பாராளுமன்றத்தில் மொத்த இடங்களில் குறைந்தபட்சம் 2%